ஆனால் நாம் என்ன தெரியுமா, ஒரு சில நம்ம மனுஷன் படித்து பார்க்கும்போது நானே ரொம்ப யோசித்தேன். நம்மளும் நினச்சிட்டு இருக்கோம், நான் கர்த்தருக்காக தாங்க இருக்கிறேன், நானும் கர்த்தருக்காக தான் வைராகியமாக இருக்கிறேன். ஒரு நபரை வாசிக்கலாமே. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராகியமாக நான் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் அது உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள், உடைய பலிபீடங்களை இடித்து நான் மட்டும்தான் இப்பொழுது மீந்திருக்கிறேன். எல்லாம் என்னைய பார்க்கணும். இதுதான் இன்னைக்கு நம்மளே ஆற்றி தேற்றி அல்லது நியாயப்படுத்தி காண்பிக்கிற வார்த்தையாய் பார்க்க முடிகிறது. ஐயா அவன் சரியில்லையா கிறிஸ்தவத்தில், ஐயா இவன் சரியில்லையா கிறிஸ்தவத்தில், நான் ஒழுங்காக தான் இருக்கிறேன், நான் கரெக்டாக தான் நடந்துக்கிறேன், நான் கரெக்டாக தான் போயிட்டுருக்கிறேன், என்னதான் டைவர்ட் பண்ணுறாங்க, என்னதான் இப்படி பண்ணுறாங்க. நோ 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 உங்களுடைய சுயநீதியை தேவன் விரும்பவில்லை. தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு வைராகியம் பாராட்டுவார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா, அவர் வைராகியம் பாராட்டுறாரோ இல்லையோ, நான் கர்த்தருக்கு முன்னாடி போய் நின்று ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கர்த்தருக்கு முன்னாடி போய் நின்று நியாயப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். நான் ஒருத்தன் தான் என் குடும்பத்தில் இருக்கிறேன், நான் மட்டும் தான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மட்டும் தான் சபைக்கு போயிட்டு இருக்கிறேன், நான் மட்டும் தான் இவ்வளோ கஷ்டம் அனுபவிக்கிறேன், எனக்கு மட்டும் தான் இந்த பாடு, எனக்கு மட்டும் யாருக்கு பாடு இல்லை. எல்லா மனுஷனுக்கும் பாடுகளும் சஞ்சனங்களும் போராட்டங்களும் கண்ணீரும். அதை நான் அடிக்கடி செய்தியில் சொல்லுவேன். நீ உயிரோடு இருக்கிறியான்றது ஒரே ஒரு அடையாளம், கண்ணிருந்து கண்ணீர் வரும். செத்த பாடிக்கு ஏதாவது தண்ணி வருமா? அப்போனா நீ உயிரோடு இருக்கிறன்னு அர்த்தம். அப்போ உனக்கு நீ உயிரோடு இருக்கிற எல்லா நாட்களிலும் பாடுகளும் போராட்டங்களும் உண்டு. ஆனாலும் திடல் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்து முடித்து விட்டேன். அவர் வார்த்தையை நம்ம கையில் கொடுத்துட்டு போயிட்டார். நம்ம என்ன பண்றோம், வார்த்தையை பார்க்காம நான் மட்டும்தான், நான் ஒருவன் மாத்திரம் மேய்ந்திருக்கிறேன். எப்படி ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பிள்ளை நடத்த போகிறேன், எப்படி என் பிள்ளைங்களை நடத்த போகிறேன், எப்படி என் மனைவியை நடத்த போகிறேன், எப்படி எங்கள் அப்பா அம்மாவை கொண்டு வர போகிறேன், இப்படியே பேசி நான் இந்த வைராகியத்தை ஆண்டவர் அறவே இருக்கிறார். நீங்கள் அவருக்காக எடுக்கிற எந்த பிரயாசத்தின் வைராகியத்தை நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது அவர் உங்கள் மீது வைராகியம் பாராட்டுவார். என் பிள்ளையை நான் விடவே மாட்டேன், கண்ணின் மணி